ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கெரியர் கைடன்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ப்ராக்டிஸ் கொஷின் செட் 1ன்னு ஒரு 20 கொஷினுக்கான சொல்யூஷன் பார்த்துருப்போம். இது வந்து செட் 2, இதில் ஒரு 20 கொஷினுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின்: ஒரு மனிதன் 2 கை கடிகாரத்தை விற்கிறான். ஒவ்வொன்றையும் 1550 ரூபாய் வீதம் விற்கிறான். ஒரு கை கடிகாரத்தில் 25% லாபமும் மற்றொரு கடிகாரத்தில் 25% நஷ்டமும் ஏற்படுகிறது எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் செட்டுலேயும், அதாவது செட் 1ல் இதே மாதிரி ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். 2 ப்ராடக்ட் வாங்குறாங்க, ரெண்டு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க. செல் பண்ணுற ப்ரைஸை கொடுத்துருப்பான், அதாவது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஒன்று வந்து 25% ப்ராஃபிட்டுக்கும் இன்னொன்று 25% லாஸுக்கும் செல் பண்ணியிருந்தான் அப்படின்னா லாஸ்ட்டாக அவனுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டாவே ஒரே ஒரு ஃபார்மில் தான் சொல்லியிருக்கேன், என்னென்னா x²/100 அப்படின்ற ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று, இந்த கொஷினில் ப்ராஃபிட் அவனுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கொஷின் எந்த கொஷினாக இருந்தாலும் சரி, இப்போ ரேட் வந்து ரெண்டும் சேமாக இருக்கணும். அண்ட் என்னென்னா செல்லிங் ப்ரைஸாக இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டா இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணக்கூடாது. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ரெண்டுமே இந்த பர்சன்டேஜ் சேமாக இருந்தால் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸுன்றது வேறு ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குற இந்த பர்சன்டேஜ் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அண்ட் இன்னொன்று, எப்பயுமே இது லாஸாக மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்க கொஷின் எல்லாமே லாஸாக மட்டும்தான் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கவே இருக்காது. சரி, 25 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 25² வருமா? அப்போ 25 × 25/100. இப்போ 25 × 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 625 கிடைக்கும். 625/100% கிடைக்குமா? இப்போது டிவைடில் 2 0 இருந்தால் நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ லாஸ்ட் 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 625/100 எப்படி எழுதிக்கலாம்? 6.25% எழுதிக்கலாமா? அப்போ அவனுக்கு 6.25% லாஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6.25% நஷ்டம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின்: ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த ரூபாய் 250 செலவு செய்தார். அவர் அதனை ரூபாய் 1350க்கு விற்றார். அவரின் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஒரு மிதிவண்டியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? இன்னொரு 250 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக அவருக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா 1500 ரூபா செலவாயிருக்கும். ஆனால் செல் பண்ணும்போது எவ்வளோக்கு செல் பண்ணுறாங்க? 1350 ரூபாய்க்கு தான் செல் பண்ணுறாங்க. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். இதை விட விற்கிற விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும்னா லாஸ் தான் கிடைக்கும். இப்போ எவ்வளோ லாஸாக இருக்குது? 150 ரூபா லாஸாக இருக்குது, கரெக்டாக? ஆனால் இந்த லாஸை நீங்கள் என்ன பண்ணணும்? பர்சன்டேஜுக்கு மாற்றணும். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டரில் எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே எவ்வளோ லாஸு? 150 ரூபா, அது நியூமரேட்டரில் எடுத்துக்கோங்க. எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணி தான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸை டினாமினேட்டரில் எடுத்துக்கோங்க. இன்டூ 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் 15 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 10 மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 10% லாஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின்: பிரசாந்த் ஒரு கணினியை ரூபாய் 32,000க்கும் அதற்குரிய அச்சு இயந்திரத்தை ரூபாய் 11,000க்கும் வாங்கினார். இப்பொருட்களுக்குரிய விற்பனை வரி 12% எனில் அவர் இவ்விரு பொருட்களுக்கும் கொடுக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூபாய் தொகையும் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, இந்த பிரசாந்த் அப்படின்றவங்க ஒரு கம்ப்யூட்டரை எவ்வளோக்கு செல் பண்ண போகிறாங்கன்னா 32,000 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு, அச்சு இயந்திரத்தை அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 11,000 ருபீஸ். டோட்டலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் டேக்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னா 12% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா அவர் பே பண்ணக்கூடிய விலை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? டோட்டலாக அவர் பே பண்ண வேண்டியது அந்த கம்ப்யூட்டர் ப்ளஸ் அந்த பிரிண்டர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 43,000 தான். பட் டேக்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க? 12%. ஸோ இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இதுக்கு தானே டேக்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ 43,000ல் 12% எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ 43,000 × 12/100. 12% இருக்குல்ல, அதை தான் இங்கே ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கேன். 0 0 கேன்சல் ஆகிடும். 12ஆல் மல்டிபிள் பண்ணால் 0, 12 3s are 36க்கு 6, ரிமைனிங் 3, 12 4s are 48 + 3 51. அப்போ இது கூட அவர் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணணும்? 5,160 ரூபா பே பண்ணணும். இது வந்து டேக்ஸ் அமௌண்ட். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 + 3 8 4. ஸோ 48,160 ருபீஸ் தான் அவர் பே பண்ணணும் டோட்டலாக அந்த 2 ப்ராடக்ட்டுக்குமான அமௌண்ட்டாக. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 48,160 ருபீஸ்.
நெக்ஸ்ட் 4th கொஷின். ஒரு பழ வியாபாரி மாம்பழத்தை கிலோ ரூபாய் 9க்கு விற்று 20% இழப்பை அடைகிறார். 5% லாபத்தை அவர் பெற கிலோ என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே இந்த காஸ்ட் ப்ரைஸ்னு 100% எடுப்போம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100% எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 9 ருபீஸ்க்கு செல் பண்ணார் அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆகுறாரு? 20%. அப்போ லாஸ்ட் 20%னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 100ல் 20 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 80%. அப்போ செல் பண்ணும்போது அவர் 80%க்கு செல் பண்ணியிருப்பார். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5% ப்ராஃபிட் வேணும்னா அவர் எவ்வளோக்கு செல் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ ப்ராஃபிட் 5% ஆட் பண்ணிப்போமா? இப்போ 100 + 5 எவ்வளோ? 105%. இதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான். பட் இது வந்து ப்ராஃபிட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போது 80%க்கு செல் பண்ண அமௌண்ட்டை இப்போ என்ன பண்ணணும்? 105% எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ 80%க்கு எவ்வளோ செல் பண்ணியிருப்பார்? 9 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருப்பாரா? அப்போ 80% தான் கொஷனில் கொடுத்துருக்க வேல்யூ 9. எனக்கு எதோட வேல்யூ வேணும்? 5% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எவ்வளோக்கு செல் பண்ணணும்? கரெக்டாக? அப்போ இந்த 105% தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இது வந்து பாக்ஸ் மெத்தட் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம்ல, அதே கான்செப்ட் தான். பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். வேறு எதை கேன்சல் பண்ணலாம்? இந்த 80யும் 105யும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 5 2s are 10, 5 × 1 5, இங்கே 5 × 1 5, ரிமைனிங் 3, 5 6 are 30. ஸோ இந்த 16 21 9 வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 21 × 9 எவ்வளோ? 189 டிவைடட் பை இந்த 16 வந்து டிவைடில் வந்துடும். இப்போ 189 டிவைடட் பை 16 இதை டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே டெசிமல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 16 × 1 டைம் 16, ரிமைனிங் எவ்வளோ? 2 29. அகெயின் 16 × 1 டைம் 16, ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும்? 10 13 கிடைக்குமா? சரி, இப்போது பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கலாமா? 13 வந்து 16 டிவைட் பண்ண முடியுது. பாயிண்ட் வச்சு 0 போட்டுப்போம். எத்தனை டைம்ஸ் வரும்? ஒரு 8 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? 8 6 are 48. 8 × 1 8 + 4 12, ரிமைனிங் 2. இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். 11.81 தான் ஆன்சர். அப்படி இல்லைனா ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது, அகெயின் 0 போடுவீங்க, அகெயின் 1 டைம் தான் போடுவீங்க. ஸோ இது வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11.81 rupees. நெக்ஸ்ட் 5th கொஷின். ஒரு பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையில் 5/3 பங்கு. இதில் கிடைக்கும் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை விலைனா என்ன? செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அடக்க விலையில் 5/3 பங்காக இருக்குது. அடக்க விலை என்னென்ன? காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸில் 5/3 பார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸை ஈக்குவல் டு இன்சைட் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஈக்குவல் டு இன்சைட் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைடில் வந்துருமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 5/3. இங்கே காஸ்ட் ப்ரைஸ்க்கு நேராக எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. செல்லிங் ப்ரைஸ்க்கு நேராக 5 இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் தான் காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. ஸோ கிடைக்கிறது கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அண்ட் கொஷின்லேயே கேட்டிருக்காங்க என்னது? லாபம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்டு? இங்கே 3 ரூபி இருக்குது, இங்கே 5 ரூபி இருக்குது. எவ்வளோ ப்ராஃபிட்னா 2 rupees. கரெக்டாக? பட் நான் என்ன பண்ணணுன்னா அதை பர்சன்டேஜுக்கு மாற்றணும். 2 rupees தான் என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை, ஏன்னா நான் ப்ராஃபிட்டுக்கு தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 3 × 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜாக மாறிடும். இதை வந்து எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிப்போம். 2 × 100, 200/3% தான் ஆன்சர். பட் ஆப்ஷனில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 200 டிவைடட் பை 3, 3 6 are 18, ரிமைனிங் 2, அகெயின் 3 6 are 18, ரிமைனிங் 2. அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றினீங்கன்னா ஃபஸ்ட்டு குவேஷன் எடுத்துக்கணும், அடுத்து ரிமைண்டர், லாஸ்ட்டாக டிவைசர். இப்போ 66 2/3% தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஷின். ஒரு வீட்டை வினோத் ரூபாய் 43,50,000 வாங்குகிறார். அவர் வீட்டை சீர் செய்வதற்காக ரூபாய் 1,50,000 செலவிடுகிறார். அந்த வீட்டை ரூபாய் 45 லட்சத்திற்கு விற்கிறார் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஃபஸ்ட்டு அந்த ஹவுஸ் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 43,50,000. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? 1,50,000. அப்போ டோட்டலாக அவருக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்னா 45 lakhs செலவாயிருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இங்கே இங்கிலீஷில் கொடுக்கும்போது 50 lakhsக்கு செல் பண்ணுறாருன்னு கொடுத்துட்டாங்க. பட் இங்கே 45 lakhsனு கொடுத்துருக்காங்க. 45 lakhs வரக்கூடாது, இங்கே 50 lakhs அப்படின்னு மாற்றிக்கோங்க. சரி, இதே 45 lakhsனு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே அவருக்கு செலவாகிறதும் 45 lakhs தான், அண்ட் செல் பண்ணுற அமௌண்ட்டும் 45 lakhs தான். அப்போ ஆன்சர் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு வந்திருக்கணும். பட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த வேல்யூஸ் மட்டும். சரி, இப்போ இந்த 45 lakhs அவருக்கு செலவாயிருக்கு. எவ்வளோக்கு செல் பண்ணுறாருன்னா 50 lakhsக்கு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? 5 lakhs தானே ப்ராஃபிட்டு.
கரெக்டாக. ஸோ பட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ப்ராஃபிட் மட்டும்தான். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இதை நியூமரேட்டரில் எடுத்துப்பீங்க, ப்ராஃபிட்டை நியூமரேட்டரில் எடுத்துப்பீங்க, டிவைடட் பை எதை டினாமினேட்டரில் எடுக்கணும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து டினாமினேட்டரில் எடுக்கணும். ஸோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் 45 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜாக மாறிடுமா. டோட்டலாக இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். 5 × 9 டைம் 45. அப்போ ஆன்சர் 100/9%. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும் கரெக்டாக. அப்போ 100 9ஆல் டிவைட் பண்ணணும். எவ்வளோ வரும்? 9 × 11 டைம் 99, ரிமைனிங் 1. ஸோ ஆன்சர் 11 1/9%. ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஷின். ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை ரூபாய் 250க்கு வாங்குகிறார். ஒரு பேனா ரூபாய் 3.75க்கு விற்கிறார். லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பேனாவுக்கு செல் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ? 3.75 rupees. இங்கே எனக்கு 100 பேனா எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 250 rupeesக்கு. 100 பென் 250 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணோட ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அந்த ஒரு பெண்ணோட செல் பண்ணுற ரேட் எனக்கு தெரியும். ஒரு பெண்ணோட காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் கரெக்டாக. அப்போ 250/100 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்? இதோடைய காஸ்ட் ப்ரைஸ், ஒரு பெண்ணோட காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 25/10 இருக்கா, டிவைட்டில் 0 இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 2.5 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 3.75 rupees. இங்கேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1.25 rupees அதிகமாக இருக்குது. இதுதான் அவருடைய ப்ராஃபிட் கரெக்டாக. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்டை நியூமரேட்டரில் எடுத்துப்போம், டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துப்போம், இன்ட்டு 100. சரி, இப்போ இந்த 2.5 1.25 இருக்குல்ல, 1.25 × 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2.5 கிடைக்கும் கரெக்டாக தானே. அண்ட் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 50%. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50%. நெக்ஸ்ட் 8th கொஷின். ஒரு கடைக்காரர் 37 கிலோ உருளையை ரூபாய் 925க்கு வாங்கி மொத்தத்தையும் 1 கிலோகிராம் ரூபாய் 28 எனும் வீதத்தில் விற்கிறார். இதில் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணிங்கல்ல, அதே கான்செப்ட் தான். 37 kg எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 925 rupeesக்கு. பட் செல் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1 kg வந்து 28 rupeesக்கு செல் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே 1 kgயோட காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். அப்போ 925/37 925 டிவைட் பண்ணுங்கள், எத்தனை டைம்ஸ் வரும்? 37 × ஒரு 2 டைம்ஸ் போடலாமா? 925 37ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா அதிகமாக போயிடும். அப்போ 2 டைம் போட்டிங்கன்னா 2 7s are 14 74. இங்கே 18 பேலன்ஸ் இருக்கும், இங்கே 5. இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். 5 7s are 35, 5 3s are 15 + 3 18. அப்போ ஆன்சர் 25. அப்போ ஒரு கேஜியோட காஸ்ட் ப்ரைஸ் 25, செல்லிங் ப்ரைஸ் 28. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 rupees அதிகமாக இருக்கா? இதுதான் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை, ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 25 × 100. 25 × 4 × 100 அண்ட் 3 4s are எவ்வளோ? 12%. ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோனா 12% ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஷின். ஒரு பொருளை ரூபாய் 832க்கு விற்பதால் கிடைக்கும் லாபம் அதே பொருளை 448க்கு விற்பதால் உண்டாகும் இழப்பிற்கு சமம். 50% லாபத்தை பெற விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 5 வரக்கூடாது, 832க்கு விற்பதால் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு பொருளை வந்து 832 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா அப்போது வந்து ஒரு லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டான். ஒரு ப்ராடக்ட்டை 832 rupeesக்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து அடுத்து கொடுத்துருக்கான் பாருங்கள், அதே பொருளை 448க்கு விற்பதால் உண்டாகும் இழப்பிற்கு சமம்னு கொடுத்துருக்கானா. அதே ப்ராடக்ட் தான், பட் செல்லிங் ப்ரைஸ் மட்டும் என்னவா இருக்குது? 448 இருக்குது. பட் 448 நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லாஸ் கிடைக்கும் கரெக்டாக. அப்போ இங்கே கிடைக்கிற ப்ராஃபிட்டும் இங்கே கிடைக்கிற லாஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டான். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், 50% லாபத்தை பெற விற்பனை விலை என்ன? டைரெக்டாக விற்பனை விலை கேட்கவே இல்லை கரெக்டாக. ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 50% வரும் அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 448 இருக்கா, இங்கேருந்து எவ்வளோ ஆட் பண்ணால் 832 வருதுன்னு பாருங்கள். அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 832 - 448
இங்கே 2 1 12 மைனஸ் 8 4னு கிடைக்கும். இங்கே 7 2 12 மைனஸ் 4 8னு கிடைக்கும். 7 மைனஸ் 4 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 384 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா? எனக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும், அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக இங்கேருந்து ஒரு லாஸ் கிடச்சிருக்கும், இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே இருக்கிற அமௌண்ட்டும் எனக்கு ஈக்குவலாக வரணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த 448லேருந்து 384 ஆட் பண்ணிங்கன்னா இந்த 832 கிடைக்கும். அப்போ இந்த 384 ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? ஏன்னா இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது, இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது, ரெண்டு சைடு ஈக்குவலாக வரணும். ஓகேவா? அப்போ 384 ரெண்டாக பிரிக்கிறீங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2 × 1 2, ரிமைனிங் 1 2 9 are 18, 2 2 are 4. அப்போ இங்கே 192 ருபீஸ் லாஸாக இருந்திருக்கும், இங்கே 192 ருபீஸ் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே 192 லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அதுலேருந்து 192 ருபீஸ் கம்மியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் 448 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருமா? இப்போ 448 + 192, 8 + 2 10க்கு 0, ரிமைனிங் 1, 9 + 1 10, 14 6. அப்போ 640 ருபீஸ் தான் இதோட காஸ்ட் ப்ரைஸ். ஒன்று இங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை 832லேருந்து மைனஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, 640 ருபீஸ் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. பட் இங்கே என்ன கேட்டிருக்கான்? 50% ப்ராஃபிட் வேணும்னா எவ்வளோக்கு செல் பண்ணணும்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த 640 ருபீஸில் இருந்தானே 50% கிடைக்கணும். இப்போ 640 இன்ட்டு இதில் 50% எவ்வளோ நான் செக் பண்ணுறேன். 2 0 கேன்சல் ஆகிடும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4 are 20, 5 6 are 30, 30 + 2 32. அப்போ இங்கேருந்து எக்ஸ்ட்ரா அவன் 320 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்கணும். அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 4 + 2 6 9. அப்போ டோட்டலாக 960 ருபீஸ்க்கு அவன் செல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவனுக்கு 50% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 960 ருபீஸ். நெக்ஸ்ட் 10th கொஷின். ஒருவர் ரூபாய் 24க்கு 16 பழங்கள் வீதம் வாங்கி ரூபாய் 18க்கு 8 வீதம் அதை விற்கிறார். இதில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 16 ஃப்ரூட்டை 24 ருபீஸ்க்கு செல் பண்ணுறாரு. அடுத்து 8 ஃப்ரூட்டை 18 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காரு. இங்கே 16 ஃப்ரூட்டை 24 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு, இது காஸ்ட் ப்ரைஸ். அடுத்து 8 ஃப்ரூட்ஸை 18 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காரு, இது செல்லிங் ப்ரைஸ். அப்போ அவருடைய லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஃபார்மெட்டில் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். பட் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த லெஃப்ட் சைடில் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவலாக இருந்தால் தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே 16னா இதையும் 16 மாற்றிக்கோங்க. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 8 2s are 16, 18 2s are 36. சரி, இங்கே 24 ருபீஸ், இங்கே 36 ருபீஸ். லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் சேமாக தான் இருக்குது. இங்கேயும் 16 ஃப்ரூட்ஸ் தான், இங்கேயும் 16 ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே 24 ருபீஸ்க்கு வாங்கி 36 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? 12 ருபீஸ் ப்ராஃபிட்டா? அண்ட் இதுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் 12, காஸ்ட் ப்ரைஸ் 24 இன்ட்டு 100. 12 2s are 24, 2 × 50 × 100. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 50%. ஆப்ஷன் டி 50% தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஷின். ரூபாய் 200 என குறிப்பிட்ட ஒரு பேனா ரூபாய் 170க்கு விற்கப்பட்டால் இதில் உள்ள தள்ளுபடி விகிதம் என்ன? 200 ருபீஸ் தான் மார்க்கெட் ப்ரைஸ்னு கொடுத்துட்டாங்க. குறிக்கப்பட்ட ஒரு பேனா 170க்கு விற்கப்பட்டால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 170 ருபீஸ். இதில் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. சரி, 200லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தா 170 கிடைக்கும்? 30 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா 170 கிடைக்குமா? பட் இந்த 30ன்றது டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்கவுண்ட்டுக்கு பர்சன்டேஜ். இப்போ டிஸ்கவுண்ட் 30, மார்க்கெட் ப்ரைஸில் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறீங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். இன்ட்டு 100. 2 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 15%. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும்னா 15%. நெக்ஸ்ட் 12th கொஷின். கவின் என்பவன் 2 மாடுகளை வாங்குகிறான். ஒவ்வொரு மாட்டின் விலை 38,500. விற்கும் பொழுது ஒரு மாட்டில் 27% லாபமும் மற்றொரு பொருளில் 27% நஷ்டமும் ஏற்படுகிறது எனில் மொத்தமாக அவனுடைய வியாபாரத்தில் ஏற்படும் லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு? இதே ஃபார்மெட்டில் ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த x²/100ன்னு ஒரு கொஷின் சால்வ் பண்ணோம்ல. கொஷினில் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு 2 ப்ராடக்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் பர்சன்டேஜ் லாஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா x²/100 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பயுமே லாஸ் தான் கிடைக்கும். இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாங்கிய விலைன்னு கொடுத்துருக்காங்க. மாட்டை எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு சேம் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு மாடு வந்து 10% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறான், இன்னொரு மாட்டை வந்து 10% லாஸ்க்கு செல் பண்ணுறான். அதாவது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் கிடைக்கும்.
புரிஞ்சா? ரெண்டே கான்செப்ட் தான். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் சேமாக இருந்துச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ், லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. ஓகேவா? இதுவே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு பர்சன்டேஜ் லாஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த x² / 100 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு நீங்கள் எப்பவுமே லாஸ்ட்னு தான் எடுத்துக்கணும், ப்ராஃபிட் அதில் வராது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கான், 2% சேமாக இருக்குது, அப்போ உங்களுக்கு லாபம் நஷ்டம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோக்கு தான் நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் சால்வ்லாம் பண்ண தேவை, நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பிக் பண்ணிக்கோங்க, கொஷின் எதுவும் சால்வ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் 13th கொஷின். நேர்மையில்லாத வியாபாரி வாங்கிய விலைக்கே விற்கிறேன் என்று விளம்பரம் செய்கிறான், ஆனால் 1 கிலோகிராம் எடை கற்களுக்கு பதிலாக 900 கிராமை பயன்படுத்துகிறான் எனில் அவனுக்கு ஏற்படும் லாப சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போது ஒரு வியாபாரி இருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னா வாங்கின ரேட்டுக்கே நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ப்ராடக்ட்டை வாங்கின ரேட்டுக்கே நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செல் பண்ணுறான். பட் அங்கே என்ன பண்ணுறான்னா 1 கிலோ கொடுக்கறதுக்கு பதில் 900 கிராம் தான் கொடுத்துருக்கான். அப்படின்னா அவனுக்கு லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா கிராமுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். கிலோவில் இருக்குது, பட் இங்கே வந்து 900 கிராம்னு இருக்குது. ரெண்டுமே கிராமில் இருந்தால் தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 1 கிலோ எத்தனை கிராமு? 1000 கிராம்ஸா? ஸோ 1000 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுறான்? 900 கிராம் தான் கொடுக்குறான். சரி, கண்டிப்பாக இந்த எக்ஸஸாக இருக்கிற 100 கிராம் வந்து உனக்கு ப்ராஃபிட்டாக தானே இருக்கும். இதுக்கு தான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 100 வந்து அவனுக்கு ப்ராஃபிட். அப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்றதுனால ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்மில் என்ன? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. கரெக்டாக? அப்போ ப்ராஃபிட் 100, காஸ்ட் ப்ரைஸ் எதை எடுத்துக்கணும்? இந்த 1000 எடுத்துக்கக்கூடாது. அவன் 900 கொடுத்துட்டு அதுலேருந்து தான் எக்ஸஸாக ஒரு 100 கிராம்ஸ் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறான். அப்போ 900ல் 100 எவ்வளோ பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். அப்போ டிவைட் பை 900 இன்ட்டு 100. 2 0 கேன்சல் ஆயிரும். 100/9. ஆன்சர் என்ன? 11, 1/9%. ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 100/9, 9 × 11 99 கிடைக்கும், ரிமைனிங் 1. அப்போ 11, 1/9% தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஷின். ஏ என்பவர் ரூபாய் 400 உள்ள ஒரு பொருளை பிக்கு 20% லாபத்தில் விற்கிறார். பி அதை சிக்கு விற்று ஏக்கு செலுத்திய தொகையில் 10% லாபம் அடைகிறார். பிக்கு சி செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக 3 பர்சன் இருக்காங்க, ஏ, பி, சி. இப்போ ஏ என்ன பண்ணுறான்னா ஒரு 400 ருபீஸ் உள்ள ஒரு ப்ராடக்டை பிக்கு செல் பண்ணுறான். பட் எவ்வளோக்கு செல் பண்ணுறான்? ஒரு 20% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறான். அப்போ 400ல் 20% ப்ராஃபிட் எவ்வளோ? 400 × 20/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 20 × 4 எவ்வளோ? 80. அப்போ 400 கூட எக்ஸஸாக ஒரு 80 ருபீஸ் வச்சு செல் பண்ணுறான். அப்போ 480 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருப்பான். கரெக்டாக? இப்போ அடுத்து பி என்ன பண்ணுறான்னா பி வந்து ஏ கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பான்? 480 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருப்பான். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், ஏக்கு செலுத்திய தொகையில் 10% லாபம் அடைகிறார்னு கொடுத்துட்டானா. இப்போ பி வந்து சிக்கு செல் பண்ணுறான். பட் இந்த வாங்கின ரேட்டுக்கு அப்படியே கொடுக்கல, வாங்கின ரேட்டை விட ஒரு 10% எக்ஸஸாக கொடுக்குறான். அப்போ 480ல் 10% எவ்வளோ? 480 × 10/100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ? 48. அப்போ இது கூட ஒரு 48 ஆட் பண்ணி அதுக்கு தான் அவன் செல் பண்ணுறான். அப்போ டோட்டலாக எவ்வளோ? 8 + 4 எவ்வளோ? 12. 2 ரிமைனிங் 1 5. அப்போ 528 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருப்பான். அப்போ சி வந்து பி கிட்டேருந்து ப்ராடக்ட் வாங்கும்போது 528 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கியிருப்பான். இங்கே என்ன கேட்டிருக்கான்? சி செலுத்திய தொகை எவ்வளவுன்னு தானே கேட்டிருக்கான். ஸோ ஆன்சர் 528 ருபீஸ். நெக்ஸ்ட் 15th கொஷின். 100 மாம்பழங்கள் ரூபாய் 1300க்கு வாங்கப்பட்டு டசன் ரூபாய் 216க்கு விற்கப்படுகிறது. இதில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஒரு 100 மேங்கோஸ் இருக்குது. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 1300 ருபீஸ்க்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டசன் ரூபாய் 216க்கு விற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. டசன், ஒரு டசனுக்கு எத்தனை மேங்கோ இருக்கும் அப்படின்னா 12 மேங்கோ இருக்கும். ஸோ ஒரு டசன் எவ்வளோக்கு விற்கிறாங்க? 216 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸு. எப்பவுமே ப்ராடக்ட் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா இங்கே 100 மேங்கோஸ் இருக்குது, இங்கே 12 மேங்கோஸ் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேங்கோவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு செக் பண்ணுறேன். இப்போ 100 அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் வந்துடுமா. அப்போ 1300/100 ஆன்சர் 13 அப்படின்னு கிடைக்கும். 2 0 மட்டும் தான் கேன்சல் ஆகும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 13 ருபீஸ். இங்கேயும் அதே தான், ஒரு மேங்கோ மட்டும் எவ்வளோக்கு அவன் செல் பண்ணியிருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். இப்போ 216/12 அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா 12 × 1 12, ரிமைனிங் 9, 12 8s are 96. ஆன்சர் 18 கிடைக்கும். இப்போ 13 ருபீஸ்க்கு வாங்கி 18 ருபீஸ்க்கு செல் பண்ணுறான். எவ்வளோ ப்ராஃபிட்டு? 5 ருபீஸ். ஸோ இதுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா தெரியும் தானே. ப்ராஃபிட் 5, காஸ்ட் ப்ரைஸ் 13 × 100. எதையும் கேன்சல் பண்ண முடியாது, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 500/13
13% தான் ஆன்சர். பட் ஆப்ஷனில் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கா? இப்போ 500/13 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் போடலாமா? 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 39 கிடைக்கும். பேலன்ஸ் 11 110 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா 8 3s are 24 10 ரிமைனிங் 6. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 38 6/13% தான் இதுக்கான ஆன்சர். அண்ட் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட அதிகமாக தான் கிடைக்கிது. அது காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்னது? ப்ராஃபிட் தான். அப்போ 38 6/13% லாபம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 16th கொஷின். ஒரு கடிகார கடைக்காரர் ஒரு கை கடிகாரத்தை ரூபாய் 1430க்கு 10% லாபத்தில் விற்றதாக கொள்வோம். இதன் அடக்க விலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடக்க விலைன்னா என்னது? காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, நான் என்ன பண்ணுறேன்னா காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்க? 1430க்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ? 10%. சரி, ப்ராஃபிட் 10%னா கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக தான் செல் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே 100%, இங்கே 10%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 110%ஆக இருக்கும். அண்ட் கொஷனில் கொடுத்துருக்க செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1430. அப்போ செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் வேல்யூ 110. அப்போ இந்த 110% தான் என்னது? 1430. எனக்கு கேட்டிருக்கிறது என்ன? காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் இங்கே என்ன எவ்வளோ எடுத்திருக்கேன்? 100%. அப்போ 100% தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே பாக்ஸ் மெத்தட் தான். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். வேறு இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 × 1 11 ரிமைனிங் 3 11 3s are 33 ரிமைனிங் 0. இங்கே 130 இங்கே 10 இருக்குது. கிராஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? எப்பவுமே மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ 130 × 10 1300 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 17th கொஷின். கிலோ ரூபாய் 100 ரூபாய் 80 உள்ள 2 வகையான எண்ணெயை ஒரு விற்பனையாளர் 3:2 என்ற விகிதத்தில் கலந்து அக்கலவையை கிலோ ரூபாய் 101.2க்கு விற்பனை செய்கிறார். அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் எவ்வளோ? 100. இன்னொரு ப்ராடக்ட்டோட ரேட்டு 80. இது என்ன பண்ணுறாங்கன்னா 3:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி 1 கிலோ என்ன பண்ணுறாங்க? 101.2 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அப்போது அவருக்கு கிடைச்சது லாபமாக இல்லை நஷ்டமாக? அதோடைய பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 3:2 இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்லேருந்து ஒரு 3 கிலோ எடுத்தாங்கன்னா செகண்ட் ப்ராடக்ட்லேருந்து 2 கிலோ எடுக்கணும். இதே ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்லேருந்து ஒரு 6 kg எடுத்தாங்கன்னா இங்கே 4 kg எடுக்கணும். இதோடைய ரேஷியோ வந்து 3:2 இருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இது அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு 3 kgs எடுக்கிறேன். அப்போ 300 rupeesனு கிடைக்குமா? இங்கேருந்து ஒரு 2 kg எடுக்கிறேன். அப்போ 160 rupeesனு கிடைக்கும். டோட்டலாக எவ்வளோ? 460 rupees. டோட்டலாக எத்தனை கேஜி எடுத்திருக்கோம்? இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 2. டோட்டலாக 5 kgs எடுத்திருக்கோம். கரெக்டாக? சரி, இந்த 5 kgயோட ப்ரைஸ் தான் என்ன? 460 rupees. இப்போ 1 kgயோட ப்ரைஸ் நான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ 460 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1 kgயோட ப்ரைஸ் தெரிஞ்சிருமா? கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 9s are 45 ரிமைனிங் 1 5 2s are 10. இப்போ 92 rupees தான் 1 kgயோட காஸ்ட் ப்ரைஸ். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக 1 kgயோட ப்ரைஸ் எவ்வளோ? 92. பட் செல் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 101.20. அப்போ இங்கே 92க்கு வாங்கி 101.20க்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்னது? ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும். பட் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு தெரியணுமில்ல. இங்கேருந்து எவ்வளோ ஆட் பண்ணால் 101.20 கிடைக்கும்? 9.20 ஆட் பண்ணிங்கன்னா 101.20 கிடைக்கும். இதுதான் அவருடைய ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. 9.20/92 இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாமா? சேம் இங்கே 9.20 இருக்குல்ல, இதை ஃப்ராக்ஷனாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்டில் இருக்கும்போது சம்டைம் ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம். இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா 920/100ன்னு எழுதிக்கலாமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் டிவைடில் 100 போட்டுக்கலாம். அண்ட் டிவைடில் ஆல்ரெடி ஒரு 92 இருக்குது. இன்ட்டு 100 கேன்சல் ஆயிரும். 92 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10 டைம்ஸ் வரும். ஸோ அதோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 10%. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 10. நெக்ஸ்ட் 18th கொஷின். ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது 13% விற்பனை வரி வீதம். விற்பனை வரி ரூபாய் 3051 எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரிட்ஜோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் அதோட டேக்ஸும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 13%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது கூட விற்பனை வரி அதாவது டேக்ஸ் எவ்வளோ? 13% ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 113% கிடைக்குமா? இதுதான் அவங்களோட செல்லிங் ப்ரைஸ். அண்ட் கொஷினில் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டா எவ்வளோ?
3051 rupees. அப்போ இந்த 113% தான் கொஷனில் கொடுத்துருக்க 3051. எனக்கு என்ன கேட்டிருக்கான், அடக்க விலை, அது காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் நான் ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கேன்னா 100%. இப்போ இந்த 100% தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் பண்ணிக்கலாம். 113 டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 226ன்னு கிடைக்கும். இங்கே எவ்வளோ இருக்குது, 305 இருக்கா, அப்போ 226, 305 மைனஸ் 226 போட்டிங்கன்னா ரிமைனிங் 79 கிடைக்கும். அடுத்து 113 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா 791 கிடச்சிடும். அப்போ 27, இங்கே ஒரு 100 இருக்கா, கிராஸாக இருக்கிறது எப்பவுமே மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ 27 into 100 2700. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2700 rupees. நெக்ஸ்ட் 19th கொஷின். ஒரு பொருள் 5% லாபத்தில் விற்கப்பட்டால் கிடைக்கும் தொகை 5% இழப்பில் விற்கப்படும் தொகையை விட ரூபாய் 15 அதிகம். அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொருள் என்ன பண்ணுறாங்கன்னா 5% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேம் காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் என்ன ப்ளஸ் பண்ணுவோமா, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 105%க்கு நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க. பட் இதுவே அதே ப்ராடக்ட்டை 5% என்ன பண்ணுறாங்க, லாஸ்க்கு செல் பண்ணுறாங்க. இப்போ 5% லாஸ்னால் மைனஸ் பண்ணணும், எவ்வளோ கிடைக்கும், 95% கிடைக்கும். இந்த ரெண்டு ரேட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ, 15 rupeesன்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே 95 இருக்குது, இங்கே 105 இருக்குது. எவ்வளோ டிஃபரன்ஸு, 10% டிஃபரன்ஸாக. இந்த 10% தான் கொஷனில் கொடுத்துருக்க 15 rupees. ஓகேவா. இப்போ என்ன கேட்டிருக்கான், அதோடைய அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிரும், 0க்கு 0 கேன்சல். 10 into 15 எவ்வளோ, 150 rupees. ஸோ அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னா 150 rupees தான் இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின், 20th கொஷின். ஏ என்பவன் ஒரு கைக்கடிகாரத்தை 20% லாபத்துடன் பியிடம் விற்கிறான். பின்பு பி என்பவன் 25% லாபத்துடன் சியிடம் விற்கிறான். பின்பு சி என்பவன் 10% லாபத்துடன் டியிடம் ரூபாய் 330க்கும் விற்கிறான். எனில் ஏயின் வாங்கிய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷனில் டோட்டலாக 4 பேர் இருக்காங்க, ஏ, பி, சி அண்ட் டி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறான் பி கிட்ட அப்படின்னா 20% ப்ராஃபிட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து இங்கே வந்து ஒரு 100% காஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் 100%. இங்கேருந்து ஒரு 20% ப்ராஃபிட்டுக்கு பி கிட்ட செல் பண்ணுறான். அப்போ இங்கேருந்து ஒரு 20% ப்ராஃபிட்னா ப்ளஸ் 20% போடுவீங்களா. 100ல் 20% எவ்வளோ, 20 தான். அப்போ 120 rupeesக்கு செல் பண்ணியிருப்பான். இப்போ 120% கிடச்சிருக்கும். அடுத்து பி என்ன பண்ணுறான்னா சி கிட்ட 25% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறான். இங்கேருந்து ஒரு 25% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறான். பட் டேரெக்டாக 25 ஆட் பண்ணிடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா, எந்த வேல்யூலேருந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் அந்த பர்சன்டேஜ் டேரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த வேல்யூவில் அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி தான் ஆட் பண்ணணும். அப்போ 120ல் 25% எவ்வளோ, 25 into 4 times 100, 4 into 3 times 12, 13 கிடைக்குமா. அப்போ இது கூட 30 தான் நீங்கள் ஆட் பண்ணணும். 120 + 30 எவ்வளோ, 150%. அடுத்து சி என்ன பண்ணுறான், டி கிட்ட செல் பண்ணும்போது 10% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறான். இப்போ 150ல் இருந்தால் 10% நீங்கள் பார்க்கணும். 150ல் 10% எவ்வளோ, 150 into 10/100, 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ, 15 மட்டும்தான் இருக்கும். 15 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 165% இருக்கும். சரி, லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள், டியிடம் ரூபாய் 330க்கும் விற்கிறான்னு கொடுத்துட்டானா. இப்போ சி வந்து டி கிட்ட செல் பண்ணும்போது எவ்வளோக்கு செல் பண்ணுறான்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு செல் பண்ணுறான், 330 rupeesக்கு செல் பண்ணுறான்னா. பட் பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கான், 165%க்கு செல் பண்ணியிருக்கான். அப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது இந்த 165% தான். அதாவது 330 rupees தான் இந்த 165%. எனக்கு என்ன கேட்டிருக்கான், ஏயின் வாங்கிய விலை எவ்வளோ, 100%. அந்த 100% தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இந்த 165யும் 330யும் 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 11 into 1 11, ரிமைனிங் 5, 11 5s are 55. இங்கே 11 into 3 33, இங்கே ஒரு 0. 15 into 2 times 30, 2 into 100 எவ்வளோ, ஏன்னா கிராஸாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணணுமா, 200 rupees. அப்போ ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னா 200 rupeesஆக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 200 rupees. இதோட இந்த ப்ராக்டிஸ் செட் 2ல் இருந்த 20 கொஷனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ண கொஷனில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.